Thank you, sir. Thank you very much, sir. या देवी सर्वभूतेषु मातृरूपेण समस्थितः नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपेण समस्थितः नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपेण समस्थितः நமஸ்தஸ்யை 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 நமோ நமகம். எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்னையின் வடிவமாக இருக்கிறாரோ அந்த தேவியை வணங்குகிறோம் வணங்குகிறோம் வணங்குகிறோம். ஸ்ரீ அன்னையே சரணம், ஸ்ரீ அரவிந்தரே சரணம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் வாழ்த்துக்களும் நெஞ்சார்ந்த நன்றிகளும். பர்டிகுலர்லி தலைவர் திரு ரவி முருகப்பன் அவர்களுக்கும் மெய்யம்மை ஆட்சி அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த சத்சங்கத்தில் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக நன்றியுடன் ஆரம்பிக்கிறேன். எங்கே ஆரம்பிக்கிறேன் என்றால் 1914 வருஷம் மார்ச் மாசம் 29ஆம் தேதி மத்தியானம் 3 மணி சுமாருக்கு 3:30 சுமாருக்கு ஆரம்பிக்கின்றேன். ஏனென்றால் இந்த நாளில் தான் இந்த உலகமே மாறுபடுமாக 2 புண்ணிய அவதாரங்கள் ஒன்றுவரை ஒருவர் சந்தித்த தினம். இதற்கு அடுத்த நாளிலிருந்து தினந்தோறும் பால் ரிஷர்ட் அவர்களும் அன்னையும் ஒரு 3 மணி சுமாருக்கு பகவானை சந்திக்க வருவார்கள். ஒரு 4 மணி நேரம் அவர்கள் ஆன்மீகமாக உரையாடி கொண்டிருப்பார்கள். அன்னை அவர்கள் 3:30 மணிக்கு ஒரு டீ போட்டு தேநீர் 3 பேரும் அருந்தி கொண்டே பேசுவார்கள். அப்பொழுது பகவானிடம் பால் ரிஷர்ட் பலவிதமான கேள்விகளை கேட்டு அதற்கு பகவானுடைய தர்க்கங்களை வியந்து வியந்து நோக்குவார். அதிலே 3 கேள்விகள். முதல் கேள்வி பால் ரிஷர்ட் கேட்டது, இந்த உலகத்தை ஏன் படைத்தான் இறைவன் என்பது. 2வது கேள்வி, இந்த உலகத்தை பகவான் இறைவன் எவ்வாறு படைத்தான் என்பது. 3வது, மனிதர்களாகிய நான் என்ன செய்ய வேண்டும் என்பது. இந்த எக்ஸாக்ட் கொரோனா இது கிடையாது, நானா கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்றேன், அவ்வளவுதான். சோ அப்படி பார்க்கும் பொழுது பகவான் இந்த 3 கேள்விகளுக்கும் மிக அற்புதமாக பல நாட்கள் உரைகளை அவர் எடுத்துக்கொண்டே போகிறார். அவர் இந்த மாதிரி நடந்ததை கேட்டு ஒரு நாள் மிகவும் வியப்புற்ற பால் ரிஷர்ட் அவர்கள், நாங்கள் கேட்டது எல்லோரும் கேட்பதற்கு நீங்க என்ன பண்றீங்க என்றால், வரப்போகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்களுடைய பிறந்த நாள் அன்று ஆங்கிலத்திலே ஒரு மாத சஞ்சிகையை கொண்டு வார்கள் என்று கூறினார். அனைவரும் பகவானும் அவ்வாறே பண்ணுகிறேன் என்று அதன் பிரகாரம் ஆகஸ்ட் 15 1914வது வருஷத்திலிருந்து ஆர்யா என்ற பத்திரிகை ஆரம்பிச்சது. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 77 இதழ்கள் அது வந்தது. அதுலதான் அவ்வளவு நமக்கு கிடைத்த அவ்வளவு பொக்கிஷமும் அதுல இருக்கிறது. இப்போ பகவானிடம் பால் ரிஷர்ட் கேட்ட 3 கேள்விகளுக்கு சுருக்கமான பதில் பகவான் அரவிந்தரிடமிருந்து. ஏன் இந்த உலகத்தை இறைவன் படைத்தான் என்பதற்கு பால் ரிஷர்ட் அவர் ஒரு கிறிஸ்டியனா இருந்ததுனால அந்த கிறிஸ்டிய இது பிரகாரம் இறைவனோட சங்கல்பம் அப்படின்னு சொன்னார். பகவான் இல்ல அது இறைவனோட லீலை அப்படின்னா. லீலையா அப்படின்னு என்ன அப்படின்னா, பல நாட்கள் பகவான் இறைவனுடைய லீலையை பற்றி, கிருஷ்ணர் பண்ணிய லீலைகள் அது இதெல்லாம் சொன்னார். சோ மிகவும் வியந்து போனார். 2வது கேள்வி கேட்டார், இந்த உலகத்தை எவ்வாறு படைத்தான் என்று. அதற்கும் பகவான் இந்த புருஷ சூக்தத்திலிருந்தும், அப்புறம் தைத்திரிய ஆரண்யகம் அதிலிருந்தும், சாந்தோக்கிய உபனிஷத்திலிருந்தும் இறைவன் எவ்வாறு இவ்வுலகை படைத்தான் என்பதை பற்றி மிக அற்புதமாக அவர் கூறினார். அந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல ரொம்ப அற்புதமாக வரும், சர்வம் கலுவிதம் பிரம்மம் தஜ்ஜலாநிதி சாந்தி உபாசிதே என்று. சர்வம் கலுவிதம் பிரம்மம், இங்கு காணப்படும் அனைத்துமே இறைவன் தான். தஜ்ஜலான் அப்படின்னு இந்த இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், இந்த உலகம் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதை திருப்பி எடுத்துக்கொண்டான், இந்த இறைவன் தான் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்களை காப்பாற்றவும் செய்தான் என்று அதை பற்றி மிக அற்புதமான விவரம் சொன்னார். 3வது கேள்வி என்ன, நாம் மனிதனாகிய நான் என்ன செய்ய வேண்டும். அரவிந்தர் சொன்னார், ரொம்ப அற்புதமாக சொன்னார், சரணடைய வேண்டும். மனிதர்களாகிய நாம் இறைவனை சரணடைய வேண்டும், அது ஒன்றுதான் நம்மால் செய்ய முடியும் என்று கூறினார்.
அன்னை அவர்கள் ரொம்ப அழகா சொல்வார்கள், சரண்டர் இஸ் த டெசிஷன் டேக்கன் டு ஹேண்ட் ஓவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் இன் த டிவைன்ஸ் ஹேண்ட் அப்படின்பாரு. அப்போ இறைவனோட கையில நம்ம கொடுத்துட்டோம்னா அப்புறம் என்ன, ஹேண்ட் ஓவர் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு த டிவைன், ஹி வில் புல் யூ அவுட் ஆஃப் ஆல் டிஃபிகல்டிஸ் என்று பிரிதொரு நாளில் சொன்னார். சோ இது இந்த இந்த பேக்ரவுண்டோட இப்ப நம்மோட தலைப்புக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, அதையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். சோ காரைக்குடி அப்படின்னு சொன்னாலே எனக்கு 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வரும், என்னுடைய பால்ய கால நினைவுகள். அது அந்த 2 விஷயம் எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய சிற்றன்னை, அவங்க பேர் திருமதி ராதாபாயின்னு பேரு. அவங்க வந்து காரைக்குடியில அழகப்பா செட்டியார் மாடல் ஹை ஸ்கூல்ல வந்து மியூசிக் டீச்சரா ஒரு 31 வருஷம் அவங்க இருந்தாங்க. இந்த செக்காலையில தான் இந்தியன் இந்த இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு காலனி ஒண்ணுல அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி பக்கத்திலேயே இருக்கக்கூடியது தேவகோட்டை. அந்த தேவகோட்டையில வந்து நகரத்தார் ஸ்ரீ வித்யா பரிபாலன சபை NSMEPS ஹை ஸ்கூல் அப்படின்னு இருக்கிறது. நகரத்தார் ஸ்ரீ மீனாட்சி வித்யா பரிபாலன சபை ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர்கள். அதுல வந்து என்னுடைய பெரியப்பா திரு NJ ரங்கசாமி ஐயங்கார் MALT, அவர் ஒரு 30 வருஷம் 25 வருஷம் தலைமை ஆசிரியராக இருந்தார். எனவே காரைக்குடி தேவகோட்டையில் தான் காலாண்டு அரையாண்டு அல்லது முழு பரீட்சை இது வரும். அப்படி காரைக்குடிக்கு வரும்போது 2 விஷயம் என்னை ரொம்ப கவர்ந்தது. ஒண்ணு வந்து கொப்புடையம்மன் கோவில் நடக்கும் பூச்சொரிதல் விழா என்பது. அந்த ஒரு நாளில் என்டையர் அப்படியே காரைக்குடியே ஜெகஜோதியா ஆகும், ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இது. 2வது வந்து பின்னாளில் கம்பன் கழகம் என்று ஆரம்பித்து கம்பன் கழகத்திலே வந்து நிறைய சொற்பொழிகள் அதெல்லாம் நடக்கும். அதுல ஒருத்தர் வந்து ஒரு பட்டிமன்றம்ங்கிறதுலாம் பின்னாடி வந்தது. அப்போ ஒரு பேச்சாளர் சொன்னார், தமிழுக்கு கதி காவும் தீயும் அப்படின்னார். க அப்படி என்றால் கம்பன், தீ என்றால் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். சோ இது நம்ம கம்பர்கிட்ட வருகிறோம். இப்போ கம்பர் அவர் கம்பரை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா, போன வாரம் திருமதி மீனா அவர்கள் ரொம்ப அற்புதமாக கோயிலில் பிறந்த குழந்தை அப்படிங்கிறத பத்தி, ஒரு ஜெயின் லேடிய பத்தி அவங்க எப்படி டிவோட்டடா இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அற்புதமாக விவரித்தார்கள். அந்த விக்னட்ஸ்ல இருந்து எடுத்து இது வந்து கோயில், அவங்க சொன்னது கோயிலில் பிறந்த குழந்தைன்னு. கம்பர் யார் அப்படின்னா கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை. இந்த தேரெழுந்தூர்னு ஒரு அருமையான அழகிய கிராமம் ஒண்ணு இருக்கு. அது வந்து மாயவரத்துல இருந்து கும்பகோணம் முன்னாடி குத்தாலத்துக்கு பக்கத்துல இடது பக்கம் போனீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்ல வரும். அங்க கோசகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பெருமாள் கோவில் இருக்கு. அது வாசல்ல ஒரு பெரிய கம்பம். அந்த கம்பத்துல பக்கத்துல கிடைக்கப்பட்ட குழந்தைதான் கம்பர். அப்போ கம்பர் அப்படிங்கிற அவரோட ஒரிஜினல் பேரு என்ன, தாய் தந்தை யாருன்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் கம்பர் வந்து அவரோட காரண பெயர் அவர். சோ அந்த கம்பர் அவரை வந்து எல்லாம் வளர்த்ததெல்லாம் சடையப்ப வள்ளல் தான். சோ அந்த சடையப்ப வள்ளல் மீது கம்பர் அவர் வந்து எவ்வளவு ஒரு ஒரு இது வைத்திருந்தாருங்கிறது இந்த கம்பராமாயணத்தோட கடைசி செய்யுள், அது 24,000 செய்யுள்ல அவர் ரொம்ப அழகா காமிச்சிட்டார். கம்பர் அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண் குடை கவிக்க, இருவரும் கவரி வீச, விரை செறி கமலத்தால் சேர், வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க, வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி அப்படின்னு ராமர் பட்டாபிஷேகத்துல அவர் வந்து இந்த சடையப்ப வள்ளலோட முன்னோராம். இப்ப எவ்வளவு 6,000 7,000 8,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல சடையப்ப வள்ளலோட ஒரு முன்னோர் வந்து வசிஷ்டர் கையில அதை கொடுத்தான்னு சொல்லிட்டு தன்னுடைய நன்றி எழுதலை ரொம்ப அருமையாக இது பண்ணியிருப்பார். அதே மாதிரிதான் நம்ம வந்து நம்ம மதரை எடுத்திருந்தீங்கன்னா, நான் சொன்ன ஆரம்பிச்ச நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க ஒருத்தர்கிட்ட வந்து அரவிந்தர் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து நானே கூட்டின்னு வந்து காமிக்கிறேன்னு அவர் கூட்டி வந்து, அப்போ இது வந்து நம்ம அம்மா சொன்னாங்களே அந்த இடம் ராகவ செட்டியார், அதுக்கப்புறம் இப்போ பிளே கிரவுண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு அதை கொண்டு வந்து காமிச்ச உடனே அண்ணன் என்ன பண்ணார், அவர்கிட்ட வந்து உங்களோட அட்ரஸை கொடுங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அதற்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் முதல் தேதி அன்னைக்கு ஒரு மணி ஆர்டர் ஒண்ணுல அவருக்கு வந்து நம்ம அமெரிக்காவை வந்து ஒரு பணம் ஒண்ணு அனுப்ப சொல்லுவார். இந்த மாதிரி யாரா நினைச்சா நம்ம பார்க்க முடியுமா? அப்பேற்பட்ட அந்த கம்பர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்ப
பின்னாடி போவோம். அவரு 3 கேள்விகள் கேட்டார் இல்லையா, அந்த 3 கேள்விகளுக்கும் இவர் ரொம்ப அழகா பதில் அவர் சொல்லி கொடுத்துட்டார். இவர் அவரோட முதல் பாட்டு கம்பராமாயணத்துல, அதுலயே இது 3ஐயும் ரொம்ப அழகா அவர் பகவான் மீரா பகவானுக்கு பகவான் சொன்ன பதில் 3ஐயும் ஒரே லைன்ல கொடுத்து விட்டார். என்ன என்று உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அத மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்கிலார் அழகிலா விளையாட்டுடையவன் எவன் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த 4 வரியில பகவான் அவருக்கு சொன்னதெல்லாம் அப்படியே அடக்கிட்டார். தஜ்ஜலான் அப்படின்னு வரும். அதில் எதை படைத்து யார் விளைத்திருந்து இந்த உலகம் படைக்கப்பட்டதோ, யாரிடம் திரும்பி எல்லா உயிரும் திரும்பி சேருகின்றதோ, இண்டைப்பட்ட காலத்தில் யார் காப்பாற்றுகிறார்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாந்தோக்கிய உபயம் சொன்னத முதல் 2 லைன்ல உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களும் அப்படின்னு சொல்லி அழகா அதுல கொண்டு வந்து அந்த தஜ்ஜலான்ங்கிறதுக்கு அருமையான விளக்கம் கொடுத்தார். அடுத்த கேள்வி இவர் கேட்டார், என்ன, இவன் இஸ் இட் த வில் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லி திஸ் எர்த் வாஸ் கிரியேட்டட் அப்படின்னு. அதுக்கு பகவான் சொல்றா, இல்லை இல்லை, இட் இஸ் நாட் த வில் ஆஃப் த காட், இட் இஸ் த வில் ஆஃப் அவருடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்றார். சோ அதுவும் எப்பேற்பட்ட திருவிளையாடல், அழகிலா உலகிலா, அதாவது அது எல்லையே கிடையாது அந்த திருவிளையாடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3வது கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்றாரு, தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ இந்த கம்பர் ஒரு இளைஞரா இருக்கும்பொழுது அவர் அப்படியே நடந்து போறார். சாயந்தர நேரம் வந்திருக்கோ, அப்போ அங்க அப்படியே மேலே ஏறி கீழே இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், சீசா மாதிரி தண்ணீர் எல்லாத்துக்கும் இறைச்சி விடுவாங்க ஏற்றத்துல. சோ அவங்க அப்படி பாடிண்டே இறைப்பாங்க. அவங்க ஆடி பாடி வேலை செய்தால் அழுப்பு இருக்கிறாது அப்படிங்கிற மாதிரி பகவான் கம்பர் அருகே நின்று அப்படி போய் பாக்குறாரு. அப்போ மேலே ஏறுது. அப்போ பாடுறான் அவன், மூங்கில் இலை மேலே அப்படின்னு. அப்போ கிணத்துல இருந்து தண்ணி எடுத்தாச்சு. அடுத்தவன் கீழே இறக்குறான், தூங்கும் பனி நீரே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்குறான். உடனே அந்த தண்ணி எல்லாம் வயலுக்கெல்லாம் போறது. இவருக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் அடுத்தது என்னவா இருக்கும் அப்படிங்கும் போது நிறுத்திட்டாங்க. 2 பேரும் நிறுத்திட்டாங்க. நிறுத்தோம்னா இவர் கிடுகிடுன்னு போய், ஏன்பா ஆரம்பிச்சீங்களே அடுத்தது என்ன அப்படின்னு. இந்த தஞ்சாவூர்காரங்க நம்ம பக்கத்துல எல்லாம் நம்ம கொடி வச்சு பேசுறது அப்படிம்போம். இந்த தஞ்சாவூர் காரங்க எல்லாம் நெகடி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க 2 பேரும் நெகடி வச்சு அவர் சொல்றாரு. அவரை உங்களை பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு கவிஞர். நாங்க அதெல்லாம் இல்ல சாமி, நாங்க சாதாரணப்பட்ட ஆளு. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுன்னு நீங்க மறுநாள் நாளைக்கு காலையில 8 மணிக்கு நான் மறுபடியும் நாங்க ஏத்தம் இருப்போம், அப்பதான் எங்களுக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கவிஞர் நம்ம கம்பர் அப்படியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இரவு முழுவதும் காத்துட்டு இருந்தார். மறுநாள் காலையில வந்தது. இவங்களை காணும். ஒரு 8 மணி சுமாருக்கு வந்தாங்க. வந்த உடனே மறுபடியும் உடனே ஏற்க ஆரம்பிச்சாங்க. உடனே கம்பர் அப்படி பார்த்துட்டு கேட்கும்போது, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தது என்ன சொல்ல போறான்னு பார்க்கும்போது, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே ஒரே சந்தோஷம். சபாஷ் சபாஷ்ன்னு கவிஞர் கம்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி பாக்குறாரு. அங்க பார்த்தானே அங்க ஒரு மூங்கில் காடு ஒண்ணு, அதுல அந்த இலையில இருக்கிற அந்த 8 மணி சுமாருக்கு அது அப்படியே வருகிறது. இது நம்ம தலைப்போட இணைத்து விட்டேன். ஆனால் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போன தடவை நம்ம பார்த்தோம், அதோட கண்டினியூவேஷன். போன தடவை என்ன பார்த்தோம் அப்படின்னா, மாயமோ மறுக்கையோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்பதான் நம்ம பார்த்தோம் சர்ரியாலிஸ்டிக் அப்படின்னா என்னங்கிறத பத்தி. சர்ரியாலிஸ்டிக் பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய சாவித்ரி முழுவதுமே கம்ப்ளீட். சர்ரியாலிஸ்டிக்னு சத்தியஸ்ய சத்தியம், ட்ரூயஸ்ட் ஆஃப் த ட்ரூத், உண்மையை விட மிக உயர்ந்த உண்மை அப்படிங்கிறது தான் சர்ரியாலிசம். சோ அந்த சர்ரியாலிஸ்டிக் இந்த பகவானுடைய சாவித்ரி என் மகா காவியம், அதை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா 4 சொல்லலாம். அதை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த சாவித்ரி என்பது படிம கவிதை. 2வது, சாவித்ரி என்பது சங்கேத கவிதை.
மூணாவது சாவித்ரி என்பது கூடார்த்த கவிதை. அப்புறம் நாலாவது சாவித்ரி என்பது உருவக கவிதை. என்னடா இது இதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பகவான் வந்து கிரீக் அண்ட் லாட்டின்ல அப்படி ஒரு உங்களுக்கு போன தடவையே சொன்னேன், அவர் ஸ்காலர்ஷிப் முதற்கொண்டு வாங்கி இதெல்லாம் பண்ண போனதுக்கு முந்தினதுல சொல்லியிருந்தேன். சோ அந்த கிரீக்ல வந்து அலிகாரி அப்படின்னு சொல்லி வர்றது, கிரீக்ல இங்கிலீஷ்ல அலிகாரி, அதான் கூடார்த்தம் அப்படிங்கிறது. அந்த அலிகாரி அப்படிங்கிறது வந்து கிரீக் லாங்குவேஜ்ல வந்து அல்லோஸ் அகோரியம் அப்படிங்கிற ரெண்ட சேர்த்து, அல்லோஸ்னா அதர்ன்னு அர்த்தம், அகோரியம்னா டு ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லோஸ் அகோரியத்தை சேர்த்து அலிகரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, a narrative to be understood symbolically or a symbolic narration. Therefore, allegory is a story or poem or a picture which can be interpreted to reveal a hidden meaning. So, இன்று நம்ம வந்து சாவித்திரியிலேருந்து அந்த ஒரு சில லைன்ஸை வச்சு எப்படி வந்து இந்த சாவித்ரி அப்படிங்கிறது ஒரு சர்ரியாலிசம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி டைம் பெர்மிட்ஸ் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல இருந்து ஒரு சின்னதா ரெண்டு எடுத்துட்டு அதை பத்தியும் பார்த்து நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம ஆரம்பிக்கலாமா? நம்ம சாவித்ரி எப்படி ஒரு அற்புதமான உருவக கவிதை அலிகாரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் உங்களை வந்து நேர சாவித்ரியில எடுத்துன்னு போறேன். இப்ப வந்து புக் நம்பர் 9 பார்க்க போறோம். அந்த புக் நம்பர் 9 வந்து என்னன்னு தெரியும் உங்களுக்கு, த புக் ஆஃப் த எட்டர்னல் நைட் அப்படிங்கிறது. அதுல வந்து முதல் காண்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எட்டர்னல் நைட்னு நித்தியமாக இரவு, அதாவது இப்போ போய் விடியவே விடியாதோ அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு எட்டர்னல் நைட்டு. அதுல முதல் காண்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, டுவர்ட்ஸ் த பிளாக் வாய்டு, ஒரு கரிய வெற்றிடத்தை நோக்கி செல்லும் கதையை பத்தி காண்டம் வந்து இது. இதுல நம்ம பார்க்க போறது பேஜ் நம்பர் 578. பேஜ் நம்பர் 578ல நம்ம பார்க்க போறது வந்து 4 லைன் பார்க்க போறோம் நம்ம. ஸோ பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா நம்ம இப்போ? ரைட். சோ என்ன லைன்? 275, 276, 277, 278 இந்த 4 லைன் பார்க்க போறோம். ஃபுல்லா சர்ரியாலிசம், ஃபுல்லா சைரியாலிசம். பார்க்கலாமா? சோ ஆன் எ ஸ்பிரிட்ஸ் ஃபிளேமிங் அவுட் ரஷ் பார்ன், இதான் முதல் வரி. சோ on a spirit's flaming outrush born, she crossed the borders of dividing sense. ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். So on a spirit's flaming outrush born, she crossed the borders of the dividing sense. இந்த இடத்துல புள்ளி வைக்கல அரவிந்தர், செமிகோலன் போடுறார். Then like pale discarded sheets drop dully down, like pale discarded sheets dropped dully down, her mortal members fell back from her soul. ரைட்டா? தமிழ் பார்த்துருவோமா? அத இந்த இடத்துல வந்து இந்த பார்ன் அப்படின்னு BORNங்கிறது வந்து பிறக்கிறது அப்படிங்கிறது வெர்பு. இத வந்து பகவான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் பேர் அப்படிங்கிற மாதிரி அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்கிறார் அவர். இப்போ இந்த 2 லைனையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து இந்த ஸ்பிரிட்ஸ் ஃபிளேமிங் அவுட் ரஷ் அப்படின்னு வருது. ஆன்மாவுடைய கொழுந்தேறி வெளிப்பாயும் ஓர் ஆன்மாவில் பெறப்பட்ட she crossed the borders of dividing sense. அவள் உணர்ச்சிகளை பிரிக்கும் எல்லைகளை தாண்டினாள். தாண்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ண அவ? லைக் pale discarded sheets dropped dully down, her mortal members fell back from her soul. அவள் உணர்ச்சிகளை பிரிக்கும் எல்லைகளை தாண்டினால் கலற்றி விடப்பட்ட வெடிரிய போர்களை போல அவள் ஆன்மாவிலிருந்து அவள் உடலின் பாகங்கள் கீழே விழுந்தன. அவள் அப்படிங்கிறது இந்த இடத்துல சாவித்திரியை குறிக்கிறது. இந்த 4 அற்புதமான வரிகளை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பின்னாடி போகணும். அப்போ இப்போ நம்ம இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் காண்டம் 9th புக்ல இருந்து பின்னாடி போகணும் முதல்ல. அப்பதான் நல்லா தெளிவா புரிய வரும். அப்படி பின்னாடி போனோம்னா என்ன வருது? 8வது புஸ்தகம் வருது.
சோ 8வது புஸ்தகம் ஒரே புஸ்தகம் புக் ஆஃப் டெத். ஆனால் பகவான் நம்ம போன தடவை பார்த்தோம் 3 புஸ்தகம் 1904 ஆரம்பிச்சார் அவரு குஜராத்ல இருக்கும்போது பரோடால. 1913 பாண்டிச்சேரியில வரும்போது சாவித்திரி என்னும் மகா காவியத்தை எழுதி முடிச்சு விட்டார். அப்பொழுது 3 புஸ்தகங்களாக இருந்தது. சோ அந்த அதுக்கப்புறம் அன்னையோட சந்திப்பு, அதை பத்தி தான் இன்னைக்கு ஆரம்பிச்சோம் நம்ம. அதனால அதுக்கப்புறம் 1950 பிப்ரவரி வரைக்கும் 12 புஸ்தகங்களாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அந்த முதல் 3 புஸ்தகங்களா இருந்த போது இந்த டெத் ஆன் த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது அது 3வது காண்டமாக அதுல இருந்தது. சோ நீங்க அதுல பாத்தீங்கன்னா டெத் ஆன் த புக் ஆஃப் டெத் ஒரே ஒரு புஸ்தகம் தான், அதுல இருக்கிற காண்டமும் ஒரே ஒரு காண்டம் தான், டெத் ஆன் த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. ஆனா அது 3வது காண்டம் போட்டு கீழே ஃபுட் நோட்ல போட்டிருப்பாங்க. இது ஒரிஜினலா இருக்கும்போது இது அந்த மாதிரி இருந்ததுன்னு போட்டிருப்பாங்க. சோ அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு காலையில தான் இந்த சாவித்திரி என்ன பண்றா, அவ மாமியாரை போய் பார்த்து, நான் அந்த மாதிரி என் கணவன் சத்தியவானுடன் நான் 1 வருஷமா நான் எங்கேயுமே போகவே இல்லை. இன்னைக்கு நான் இந்த மாதிரி காட்டுக்குள்ள போய் அவரோடையே கடைசி சாயந்தரம் வரைக்கும் அவர் கூடவே இருந்துட்டு திரும்பி வரலாம், அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவ அஸ்வபதி சத்தியவானோட அம்மா மிக சந்தோஷமா, ஆஹா தாராளமா போயிட்டு வாமா அப்படின்றான். இப்போ சத்தியவானையும் சாவித்திரியும் சேர்ந்துட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் போய் வெட்டணும் இல்லையா, அதுக்கு அந்த கோடாரி எடுத்துட்டு தோல்ல போட்டுட்டான். வா வா வாமா அப்படின்னு கூட்டின்னு உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் அங்க ஒரு மரம் ஒண்ணுல ஒரு தேவதைய செதுக்கி வச்சிருந்தான் இல்லையா, அங்க போறான். அங்க போய் சின்சியரா ப்ரே பண்றான். பகவான் சொல்றார், அவ என்ன ப்ரே பண்ணான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்றான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், இவன் ஜாலியா இந்த பாரு அந்த ஒரு இளைய மரம் ஒண்ணு இருக்கு, அதை நான் வெட்ட போறேன், வா சாவித்திரி நான் எப்படி வெட்டுறேங்கெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி ஒண்ணு எப்படி மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரேன்னு அவங்க 2 பேரும் பாடிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இவன் ராஜகுமாரனா இருந்தா கூட ரிஷியாவே வளர்ந்தவனாச்சே, அதனால ரிஷி சொல்ற ஸ்லோகத்தை சொல்லிட்டே அவன் வெட்டுறான். அப்படி வெட்டும் போது அப்படி பாதி வெட்டுறான், திடீர்னு அவன் நிறுத்துறான். என்னடா அது அப்படிங்கும்போது இப்ப இவனுக்கு திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிறது. அது மாதிரி பகவான் சொன்னார் இல்லையா, இட் வாஸ் த டே தட் சத்யவான் மஸ்ட் டை அப்படின்னு முதல் காண்டத்திலேயே சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த நாள் தான் இந்த இது. அதனால ஓஹோ மரண தேவன் வந்துட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், மறுபடியும் வெட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் கையிலேருந்து பயங்கர மார்பிள் ஒரு வழி வந்த உடனே கோடாரியை தூக்கி விட்டு சாவித்திரி என்ன எனக்கு நான் வெட்டின இந்த மரத்தை நான் வெட்டின மாதிரி யாரோ என்ன 2ஆ வெட்டா, என்னால தாங்கவே முடியல, ஐயோ வலி அப்படின்னு சொல்லிட்டு, சாவித்திரி என் மடிய காமி, நான் மடியில படுத்துட்டு உயிரை விடுறேன் அப்படின்னு காவேரிக்கு புரிஞ்சு போயிடுத்து. உடனே அவ இருந்து அங்க மடியில அவனை வச்சுக்கிறா. அப்புறம் சொல்றான் அவன், சாவித்திரி நீ எனக்கு என்னுடைய இதழின் மீது ஒரு முத்தம் கொடு, உன்னுடைய இதழ் முத்தத்தை பெற்றுக்கொண்டே நான் இறந்து விடுகிறேன்னு சொல்றான். அவ குனிந்து அவ வாயை முத்தம் விட்டுரும் போதே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த மரண தேவன் வந்து விட்டான்னு. அப்போ அவ முத்தம் விடும் போதே ஒரு பிணத்தை தான் முத்தமிடுகிறேன், இதான் அரவிந்தர் சொல்றார் அந்த இடத்துல அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவ என்ன பண்றா, அவ அங்க பார்த்தா அவ மரண தேவதன் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. அவன் மரண தேவதன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த உயிரை ஆல்ரெடி கவர்ந்துட்டு அவன் போகணும் அப்படின்னு போகிறான். இவ என்ன பண்றா அப்படின்னா, இவ இந்த 6வது புஸ்தகம் முழு அந்த இது பார்த்தோம், அன்னை இவங்க காமிச்சாங்க, அன்மா கூட காமிச்சாங்க. அதுல அவ தன்னுடைய ஆத்மாவை கண்டுபிடிச்சிட்டா இல்லையா, அது பேரபிள் ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் சோல் அப்படிங்கிற பத்தி ரொம்ப அழகா படத்தோட விவரிச்சாங்க. அந்த மாதிரி அவளுடைய ஆன்மாவை கண்டுபிடிச்சிட்டு, அந்த ஆன்மாவை கண்டுபிடிச்சதான ஒரு மாபெரும் ஆன்மீக சக்தி இவள்கிட்ட வந்துடும். இந்த ஆன்மீக சக்தி வந்ததுனால அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கணவனோட உயிர் அவன் எடுத்துன்னு போகணும், ஆனா இவ புடிச்சிட்டு விட மாட்டேங்க. உடனே இவனுக்கு கோபம் வந்துடுறது. யம தர்மராஜா சொல்றான், இடி போன்ற குரல்ல அவன் சொல்றான், இந்த 2 புஸ்தகங்களுக்கு மேல மிஸ்டர் நரசிம்மன் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர், திரு நரசிம்மன் அவர்களே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ
இடி போன்ற குரல்ல வந்து யம தர்மராஜன் கூறுகிறான், இந்த மாதிரி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, உன் புருஷனை விட மாட்டியா, உனக்கு என்ன தைரியம் இருக்கு, நீ இந்த புருஷனை விடு அப்படின்றான். அப்புறம் இவ விடல, அப்படி பிடிச்சுட்டு இருக்கா அவ. உடனே அவன் கொஞ்சம் கீழே அவனோட குரலை வந்து நம்ம மனிதர்கள் காதுல கேட்கிற மாதிரி இறக்கிண்டு, உமன் த ஹஸ்பண்ட் சஃபர்ஸ் அப்படிங்கிறான். பெண்ணே, உன்னுடைய கணவன் துன்பப்படுகிறான் அப்படிங்கிறான். யாரா இருந்தாலும் தன்னோட கணவன் துன்பப்படுறான்னா அதுக்கப்புறம் உடனே இதா வந்துடும் இல்லையா. உடனே இவன் என்ன பண்ணிடுறா, அப்படியே தன்னோட கணவன் அதை அந்த பிடிச்சிருந்த பிடிய விட்டுடுறான். அப்படி விடித்த உடனே அப்படி பார்த்தா கணவனோட உயிர் அப்படி ஜே 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 ஜேன்னு மேல போறது. பின்னாடி வந்து மரண தேவன் அவன் அப்படியே போறான். இவ உடனே என்ன பண்றா, தன்னோட இந்த உடம்போட பூத உடலோடையே அவ அப்படியே மேல போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போறா. ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இந்த இலை தலை மரம் அதெல்லாம் இடிச்சு இதெல்லாம் பண்றது. அதனால அவளுக்கு இனிமே இந்த உடலோட அங்க போகணுமா அப்படின்னு தோணி போயிடுறது. அதனால அவர் என்ன பண்றா அப்படின்னா, அப்போதுதான் இப்போ நம்ம வந்து மறுபடியும் வந்து சேர்றோம். எங்க சேர்றோம், எங்க ஆரம்பிச்சோமோ அங்க வந்து சேர்றோம். அதாவது அவளுடைய உடலை வந்து அவளுடைய கீழே தள்ளி விட்டு அந்த உடலோடைய மார்டல் ரிமைன்ஸ் வந்து இந்த மரத்தின் கீழே வந்து தொப்புன்னு வந்து விழருது. இங்கதான் நம்ம ஆரம்பிச்சோம். சோ இப்ப வந்து இந்த எங்க ஆரம்பிச்சு எங்க விளக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ நான் வந்து ஒரு டைக்ரஷன் கொஞ்சம் வெளியில போறேன். என்ன அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நான் வந்து இங்க இருக்கிற அல்சூர் லேக்ல இருக்கிற ஆசிரமம் இருக்கு, அங்கேயும் புஸ்தகங்கள்லாம் வைக்கிறாங்க. அதுல போன போது யோகா ஆஃப் கிங் அஸ்வபதி பை டாக்டர் ஜி.என். நாராயண ரெட்டி அப்படின்னு போட்டிருந்தது. அப்படி பார்த்தா ரொம்ப மேல அன்னையோட சிம்பல் போட்டு சூரியன் அங்கடி பிரகாசிக்கிறான். கீழே அப்படியே ஒரு 32 படி போட்டிருந்தது. சரி, இந்த டாக்டர் ஜி.என். நாராயண ரெட்டியை பற்றி பின்னாடி பார்ப்போம், அவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். பின்னாடி திரும்பி பார்த்தா from the mother's explanation of the opening passages of அஸ்வபதிஸ் யோகா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாசிச்சிடுறேன். கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அன்னை சொல்றா, this is the description of the one through whom Savitri was born. Sri Aurobindo says that it is through the intermediary of somebody who did not belong to the earth but came from the higher and freer regions. Sri Aurobindo says there that all the world is governed by what he defines as the all-wise, capital A, capital W, all-wise. And this king, who became the father of Savitri, was sufficiently transparent and conscious so that the wisdom from above could, through his consciousness, touch the inconscient world. It is because, in spite of his incarnation in this world of ignorance, he had kept sufficient consciousness of the origin, capital O, எங்கேந்து அவர் வந்தாரோ அந்த பிறப்பு, that he could not only aspire to bring down the divine upon earth, but have the power to realize it அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட அந்த புஸ்தகம் 1 2 3ஆவதுல இருந்து அவர் பிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்கிறார். சரின்னு உள்ள போய் யார்ப்பா இந்த ஆளு, இந்த ஜி.என். நாராயண ரெட்டின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, ஐ வாஸ் வெரி மச் சர்ப்ரைஸ்டு. ஏன்னா இந்த டாக்டர் ஜி.என். நாராயண ரெட்டி அப்படிங்கிறவர் ஒரு டாக்டர், அதுவும் வந்து டைரக்டரா ரிட்டையர் ஆனவர். அதுவும் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு நிம்ஹான்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, லால்பாக் பக்கத்துல இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் அதுக்கு பேரு. பிறந்த இதுல ஒரு நாளைக்கு ஒரு 1000-2000 பேர் ஓபிடியே இருக்கும். உள்ள போய் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். அதுல டைரக்டரா இருக்கிறவரு அவர் எப்படியா இந்த மாதிரி யோகா கிங் அஸ்வபதியை பத்தி எழுதினாருன்னு பார்த்தான்னா, அவர் சொல்றாரு, இந்த மாதிரி 2 இங்க பெங்களூர்ல வந்து நான் அன்சூர் லேக்ல இந்த புஸ்தகத்தை வாங்கினேன்னு சொன்னேன் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ஜெயநகர் ஜேபி நகர் பக்கத்துல இருக்கு. நம்ம வசந்தா அம்மா கூட அவங்க வந்து நம்ம ஷியாமலா அம்மாவை கூட்டிட்டு அங்க போனேன்னு சொல்லிட்டு அவங்களோட டாக்கும் போது அன்னையும் நானும்ங்கிறதுல சொன்னாங்க. சோ அதுல வந்து இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒவ்வொரு சண்டேயும் இந்த சாவித்ரி கிளாஸ்ல டேக் பார்ட் எடுத்துட்டே இருக்கிறார். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த
சாவித்ரி ஸ்ரீ அரவிந்தோ இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அங்க வரார். அவர் பேர் R.Y. தேஷ்பாண்டேங்கிறது பேர். அவரு அந்த தேஷ்பாண்டே வந்து அவரோட கரிஷன் இதுல இது கீழே அவரால் ஊக்குவிக்கப்பட்டு அவர் இந்த புஸ்தகத்தை நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. இது நடந்து இந்த புஸ்தகத்தை வெளியிட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌத்ரி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கு. அவங்க வந்து இந்த புஸ்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷமும் இந்த R.Y. தேஷ்பாண்டே இருக்கார் பாருங்க, அவரோட ஒரு 2 புஸ்தகம் சின்னதா புஸ்தகம் 2 கவிதை தொகுப்பு கிடைச்சது. ஒண்ணுக்கு வந்து ஆல் இஸ் ட்ரீம் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தலைப்பு, இன்னொன்னுக்கு வந்து த சன் வேர்ல்ட் அப்படின்னு தலைப்பு. சரி, அந்த ஆல் இஸ் ட்ரீம் பிளேஸ் உள்ள போய் பார்த்தா அவர் வந்து சொல்றாரு, R.Y. தேஷ்பாண்டே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்ரியாலிசம்னா என்னங்கிறத அழகா விவரிச்சு, எப்படி வந்து பகவான் வந்து கம்ப்ளீட்டா வேதம் முழுவதையும் தன்னுடைய சாவித்திரியில இறக்கி இருக்கிறாரோ அந்த மாதிரி அப்படின்னு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாரு. ஸோ இந்த யோகா கிங் அக்ஷபதி பை டாக்டர் ஜீன் நாராயண ரெட்டி. அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து எகெயின் அவன் சர்ப்ரைஸ் வாக்குக்கு பக்கத்துல ஒரு மற்ற எல்லா லாங்குவேஜையும் போட்டு அங்க விற்கிறாங்க. அங்க போனோம்னா அந்த கிங் அசோபதியோட இது அந்த 3வது புஸ்தகத்தோட முடிஞ்சிருது இல்லையா. அதனால அப்புறம் 4வது புஸ்தகத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும். ஏன்னா சாவித்ரி எப்படி ஆரம்பிக்குது, இட் வாஸ் த டே பிஃபோர் த காட்ஸ் அவேக்னு ஆரம்பிக்கிறது, த டான் சிம்பிள் டான். முடியும் போது பாத்தீங்கன்னா ஆன்ஹர் தாசம் நஸ்டியா கிரேட்டர் டான் அப்படின்னு முடியாது. அதனால ஒரு மாபெரும் விடியலை நோக்கின்னு இன்னொரு புஸ்தகம் போடுறாரு, டுவர்ட்ஸ் கிரேட்டர் டான் அப்படின்னு. இதுக்கு வந்து ப்ரிஃபேஸ் வந்து டாக்டர் அலோக் பாண்டே கொடுத்திருக்கிறாரு. இது வந்து பார்ட் 2 புக் 4ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இருக்குது. இந்த புஸ்தகத்தை வெளியிட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாவித்ரி மியூசிக்கல் ட்ரஸ்ட். இந்த சாவித்ரி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதும் சாவித்ரி மியூசிக்கல் ட்ரஸ்டும் அப்படிங்கிறதும் இது இருந்தது. ஏன் நான் இந்த இது ஃபுல்லா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நவ் ஐ கம் பேக் டு சர்ரியாலிசம். அதாவது சாவித்ரி வந்து எப்படி தன்னுடைய கணவனை மீண்டும் இங்கே கொண்டு வர்றார் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லா பகவான் வந்து புக் 6ல நாட் புக் 6 புக் 7 சாரி புக் 6 வந்து நாரதர் புக் ஆஃப் ஃபேட். அது புக் 7ல வந்து கம்ப்ளீட்டா ரொம்ப அற்புதமா விவரிக்கிறார். நான் வந்து அந்த புக் 7ல வந்து 7 எடுத்துட்டு அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஷியாமலா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என்னோட வேலையை ரொம்ப 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 சுலபமாக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னா அந்த 7ல வந்து என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் போட்டு காமிச்சு அந்த பேரபிள் ஆஃப் சர்ச் ஃபார் த சோல் அப்படின்னு ஆன்மாவை தேர்ந்து எடுக்கப்பட்ட அற்புத கதை. பேரபிள்ங்கிறது சாதாரண கதை இல்லை, பேரபிள் அப்படிங்கிறது அற்புதமான கதை. அதுல வந்து அவங்க ரொம்ப அழகா அவங்க போட்டுட்டாங்க. அதனால ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு மேல போறேன். என்ன விஷயம் அப்படின்னா, எப்படி இவர் சொன்னாரோ, யாரு தேஷ்பாண்டே சொன்னாரோ அதே மாதிரி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இருக்கார் இல்லையா, அவர் வேதம் முழுவத்தையுமே சாவித்திரியில இறக்கிட்டார். சர்ரியாலிசம் கம்ப்ளீட்டா. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை அப்கோர்ஸ் பார்க்க முடியல, நீங்க கேட்டிருக்கீன்றீங்க. சோ நம்முடைய சரீரம் இருக்கு பாருங்க, இது வந்து ஸ்தூல சரீரம், கிராஸ் பாடி அப்படின்னு சொல்றது. பகவானுக்கு ரொம்ப பிரிச்ச இது என்ன வார்த்தை அப்படின்னா கார்போரியல்னு. அவர் வந்து அந்த கார்போரியல் அப்படின்னு கார்பஸ் அப்படிங்கிறது வந்து உடல் அப்படிங்கிறது தேகம் அப்படிங்கிறது கிரீக் வேர்டு. அதனால பகவான் நிறைய இடத்துல வந்து கார்போரியல் பாடி கார்போரியல் அப்படின்னு சொல்லுவார். சோ இந்த சூழ சரீரம் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் பாடி, அதுக்கு உள்ள என்ன இருக்குன்னா அதை இயக்கக்கூடிய சட்டில் பாடி. சோ இந்த சட்டில் பாடி அப்படிங்கிறது தான் சூக்ஷ்ம சரீரம். ஆச்சா, வேற 2 பாடி இருக்குது. என்ன அப்படின்னா யாதனா சரீரம், போக சரீரம் அப்படின்னு 2 இருக்கு. யாதனா சரீரம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து பண்ண பாவம் புண்ணியத்துக்கு ஏத்தாப்புல பாவத்துக்காண்டி நம்ம வந்து நரகத்துக்கு போறோம். அப்போ அந்த நரகத்துல என்னென்னலாம் நம்மளை சித்திரவதை பண்றாரு இல்லையா, அந்த ஹெல்ஸ் டார்ச்சர் எல்லாத்தையும் பேர் பண்றதுக்காண்டி நமக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்துக்கு யாதனா சரீரம் அப்படின்னு பேரு. அடுத்து வந்து போக சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த போக சரீரம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஹெவன்ல போய் வி என்ஜாய்ஸ் த பிளஷர்ஸ் அண்டா. இப்போ இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம்,
யாதனா சரீரம், யோக சரீரம், இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கதானே வரணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு. அப்படி இல்லாம நான் மோட்சத்துக்கு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு சரீரம் அது திவ்ய சரீரம், செலஸ்டியல் பாடி. இந்த திவ்ய சரீரம் அப்படிங்கிறது அதை வச்சுட்டு மோட்சத்துக்கு போக முடியுமானா முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விரஜா நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. அந்த விரஜா நதியை கடக்கிறது அப்படிங்கிறது இந்த சரீரம். இந்த சரீரம் இப்போ 5 விதமான அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் வச்சுட்டு பண்ண இந்த சரீரம். சோ இந்த விரஜா நதின்னு வந்துட்டோம்னா அந்த விரஜா நதியை தாண்ட முடியாது. ஆனால் இப்போ என்ன பியூட்டின்னு பாருங்கோ, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ரொம்ப அழகா எழுதுறார். பேஜ் நம்பர் 475, புஸ்தகம் 9, த புக் ஆஃப் யோகா 7, சாரி. அதுல காண்டோ 2, த பேரபிள் ஆஃப் த சர்ச் ஃபார் த சோல், ஆன்மாவை தேடியதும் அற்புத கவிதை. அதுல பேஜ் 475க்கு போங்கோ. அங்க 47, 48, 49, 50 பகவான் ரொம்ப தெளிவா எழுதுறார் பாருங்க. திஸ் truly is best to practice with my faith and follow close behind my lover's steps and pass through night from twilight to the sun அப்படின்னு சொல்லிட்டு, and across the Danabaras river that divides the adjoining parishes of the earth and heaven அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரஜா நதியை பகவான் அங்க கொண்டு வந்துடுறார். டெனபரஸ் அப்படின்னா கருப்பா, பிளாக்கா, அந்த மாதிரி இல்லாம ஷேடா, ஷாடோயி, அப்ஸ்கியூரா இருக்குது அப்படிங்கிற அப்ஜெக்டிவ். பரிஷஸ் அப்படின்னா கிறிஸ்டியன் இதுல திருச்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. பரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டியன் சபைக்கு அந்த அதுக்குன்னு உண்டான பிரீஸ்ட், அதுக்குன்னு உண்டான பாஸ்டர்ஸ், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதை நம்ம கோவில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ பகவான் என்ன சொல்றார், த அட்ஜாயினிங் பரிஷஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் ஹெவன். ஏன்னா அடுத்து ஹெவனுக்கு போக போறோம் அப்படிங்கிறது. சோ ரொம்ப தெளிவா பகவான் இவ அந்த எப்படி அவனை எதிர்பார்க்கறது, யமனை தன்றது அப்படிங்கிறத எல்லாம் கத்துன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மேல மேல இது சொல்றார். இன்னும் நிறைய இதுல இருக்கிறதெல்லாம் சொல்லலாம்னு இருக்கு. ஆனா எனக்கு டைம் ஃபேக்டர் இருக்கு. அதனால இந்த அற்புதமான சாவித்திரியன் மகாகவியில எப்படி அது சத்தியஸ்ய சத்தியம் அப்படிங்கிற இதை கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இன்னும் 5-10 நிமிஷம் தான் இருக்குங்கிறதுனால நான் சாவித்திரியை இதோட நிறுத்திக்கிறேன். நிறுத்திட்டு நம்ம பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் ஆஃப் த மதர் அதுக்கு போயிடுறேன். சாவித்ரி அப்படிங்கிறதுலயும் சரி, த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் ஆஃப் த மதர் அப்படிங்கிறதையும் சரி, ரெண்டுக்கும் என்ன ஒரு அற்புதமான ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பகவானோட பூரண யோகம் கம்ப்ளீட்டா இதன் மூலமாக, சாவித்திரியின் மூலமாகவும் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் மூலமாகவும் நம் அடைய முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூரண யோகத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருங்கிணைந்த யோகம், இன்டகரல் யோகா அப்படிங்கிறது. பூரண யோகம்ங்கிறது த யோகா ஆஃப் பெர்ஃபெக்ஷன், ஒருங்கிணைந்த யோகம்ங்கிறது இன்டகரல் யோகம். எல்லாவற்றையும் பகவானே இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகால ரொம்ப தெளிவா சொல்றார். எப்படி கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அப்புறம் ராஜயோகம், ஹடயோகம், பகவான் வேணும்னே அந்த இதுலயும் சரி வேற எதுவும் சரி ஒரு யோகத்தை பத்தி ரொம்ப சொல்ல மாட்டார். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அது 4வது அதர்வனம் அப்படிங்கிறத பேசிஸா கொண்டது. அதுதான் அந்த அற்புதமான அந்த யோகம் தாந்திரீக யோகம்னு பேரு. இந்த தாந்திரிய யோகம் அப்படிங்கிறதுல சக்தி தான் எல்லாம். இத நான் சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா, அன்னை அவர்கள் 30 வயசு இருந்தபோது இருந்த ஒரு அழகிய இளமையான போட்டோ அதுல போட்டிருக்கோம். அதுல போட்டிருக்கோம் த மதர் இன் அல்ஜீரியா. இப்போ அல்ஜியர்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதோட பழைய பேரு அல்ஜீரியான்னு பேரு. அதுல செல்மன், TCELMEN அப்படிங்கிறது தான் அதோட ஹெட் குவார்டர்ஸ். நம்ம டெல்லி இந்தியாவுக்கு தலைநகர் மாதிரி அல்ஜீரியாவுக்கு செல்மன் தான் தலைநகர். அந்த தலைநகர்ல 2 அற்புதமான அப்பல்டிஸ்ட் இருந்தாங்க, மேக்ஸ்தியோன், அல்மாத்தியோன் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த 2 அக்கல் டெஸ்ட் கீழையும் 1906, 7 ஒரு 2.5 வருஷம் ஒரு அன்னை அவர்கள் வந்து கம்ப்ளீட்டா அக்கல்டிசம் முழுவதையும் அவங்கள்ட்ட இருந்து கத்துண்டாங்க. அல்மாத்தியோன் என்ன பண்ணுவாங்க, மீரா ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இந்த பெட் மேல நான் படுத்துக்கிறேன், நீ என்ன பண்ற, நீ வா அப்படின்னு உடனே மதர் போவாங்க. போன உடனே நான் படுத்துட்டேன் இல்லையா, நீ அங்க பாரு அந்த பழக்கூடல இருந்து ஒரு சாத்துக்குடி எடுத்துட்டு வா அப்படின்னு. மதர் போய் ஒரு சாத்துக்குடி பழத்தை அல்லது ஆரஞ்சு பழத்தை வாட்டவர் யூ கால் இட், அதை கொண்டு வந்துட்டு இதை என் தொப்புள் மேல வை அப்படிம்பாங்க. நாதி தொப்புள் அது மேல வை அப்படிம்பா. மதர் வந்து இந்த தொப்புள் மேல அந்த சாத்துக்குடி பழத்தை வைப்பாங்க. நீ என்ன பண்ற மீரா, அடுத்த 1/2 மணி நேரம் என்ன நடக்குதுங்க இந்த பக்கத்துல உட்காரு பார்த்துட்டே இரு அப்படிம்பாங்க. 1/2 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சாத்துக்குடி அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே குறுகி இது பண்ணி கம்ப்ளீட்டா உள்ள ஒண்ணும் இல்லாம டொப்புன்னு வந்துடும். அப்போ இந்த சாத்துக்குடியில இருக்கக்கூடிய அந்த 10 சிலையோ 12 சிலையோ அதுல இருக்கிற அவ்வளவுத்தையும் இந்த அல்மாத்தியோன் வந்து அப்படியே தன்னோட அக்கல்டிஸ்னால கம்ப்ளீட்டா வாங்கிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய கத்துக் கொடுக்குறாங்க அந்த அன்னைக்கு. அப்போ வந்து மதர் வந்து எப்படி வந்து இந்த நம்ம இருக்கிற இந்த கிராஸ் பாடி இருக்கு இல்லையா, அதை 9ஆ பிரிச்சு 1, 2, 3, 4 அப்படின்னு உனக்கு கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதருக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த எப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, யாதனா சரீரம், போக சரீரம், திவ்ய சரீரம், பிராகிருத சரீரம், அபராகிருத சரீரம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மதருக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தாங்க. ஒரு தடவை வந்து என்ன பண்ணாங்க, மதர் வந்து அதுல மந்த்ரா ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத அந்த மதர் இது பண்ணாங்க. உடனே இந்த மாதிரி சான்ஸ்கிரிட்ல அது எழுதி இருந்தது அது. அப்ப வந்து அவர் மேக்ஸ்டியோன் வந்து என்ன சொல்றாரு, அதை எனக்கு சொல்லு அப்படின்றாரு. மதர் வந்து இந்த பாடி தான் இங்க இருக்கு, அவர் மந்த்ரா அவங்க வச்சுருக்காரு. மதர் வந்து தைரியமா இல்ல முடியாதுன்றார். அப்ப நான் அந்த காடை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாரு. பண்ணாலும் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர் அப்படின்றாங்க மதர். அப்புறம் அவர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அது அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து மதர் வந்து அப்படி போகும்போது ஒரு பர்டிகுலர் லோகத்துல வந்து ஒரு சிம்பல் ஒண்ணு கிடைக்கிறது. கீழே நோக்கி ஒரு முக்கோணம், மேல நோக்கி ஒரு முக்கோணம், நடுவுல வந்து ஒரு இது தாமரை பூ இருக்கு. அது அது வந்து என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னவன்ட்டு திரும்பி வந்துடுறாங்க. வந்து மேக்ஸ்டியோ அல்மாத்தியோன்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒண்ணு பார்த்தேன், இந்த பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சு அம்மா மதரும் வரைஞ்சி காமிக்கிறாங்க. வந்து இது என்ன, இதோட சிக்னிபிகன்ஸ் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கோங்கிறார். இது எங்க பார்த்த நீ, இந்த அந்த பர்டிகுலர் உலகத்துல பார்த்தேன்னு. சரி நீ இரு, நான் போய் அந்த உலகத்துல போய் நானும் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் சிறிது நேரம் கழிச்சு அவங்க திரும்பி வராங்க. திரும்பி வந்து அந்த நீ பார்த்த லோகத்துக்கு தான் நானும் போனேன், ஆனால் அந்த நீ பார்த்த அந்த இதை கண்டுபிடிக்க முடியல. சரி மேல 2 லோகத்துக்கு போன்னு சொல்லிட்டு மேல 2 லோகத்துக்கும் போனேன். அப்படியும் போயும் அது நீ உனக்கு தெரிஞ்சது எனக்கு வரல, ஆனா 2 விஷயத்த நான் தெரிஞ்சுட்டேமான்ற. என்னன்னு கேட்கறாங்க மதர். அது சொல்ற, நீ பார்த்தியோல இந்த சிம்பல், அதுக்கு யாரு வந்து உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறாரோ அவர் தான் உன்னுடைய குருவாக போறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாம நீ அவரை கட்டாயம் நீ பின்னாடி பார்க்க போற அப்படிங்கிறது சொன்னா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஸோ இப்போ நம்ம வந்து டைம் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு 5, 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஏன் சார்? தேங்க்யூ சார். த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் பை தி மதர். ஸோ இந்த புஸ்தகத்தை பத்தி போன தடவையே சொன்னோம். யாரு 3 விதமான பேர்களுக்கு இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போன தடவையே பார்த்துட்டோம். இப்போ நீங்க வந்து இந்த எமர்ஜென்சி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. 100க்கு ஃபோன் பண்ணு ஆம்புலன்ஸ், இது போலீஸோட உதவிக்கு, 108க்கு ஃபோன் பண்ணு ஆம்புலன்ஸுக்கு, 107க்கு பண்ணு ஃபயருக்கு, அப்படி இப்படின்லாம் வரும் இல்லையா. அதுல மாதிரி 101ன்னு ஒரு நம்பர் அதுல வருது இல்லையா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் பை தி மதர் உங்க கையில இருந்ததுன்னா நேரா அந்த 101க்கு போங்க. இல்லைன்னா பரவாயில்ல, நானே வாசிச்சிடுறேன். இந்த 101 பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிறத மார்ச் மாசம் 17ஆம் தேதி 1914 வருஷம் இதுல வந்து முதல் பேராவை மட்டும் நான் படிச்சு விடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, பகவான் எப்படி வந்து தன்னோட பூரண யோகத்தை பத்தி நம்ம அறிஞ்சிக்கிறதுக்காண்டி சாதித்து கொடுத்தாரோ, அதே மாதிரி மதர் அவர்கள் வந்து நம்ம வியாதியிலேருந்தும் வேதனையிலேருந்தும் விடுதலை பண்றதுக்கு இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் இந்த ஃபர்ஸ்ட் பேரால ரொம்ப அழகா சொல்றாங்க. நான் வாசிக்கிறேன். மதர் இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்காங்க.
அவங்க பிரெஞ்சுல எழுதியிருந்தாங்கன்னு அதை தமிழ் படுத்தி ஆங்கிலப்படுத்தி அது அரவிந்தர் பண்ணதாருன்னா மேல ஒரு ஆஸ்ட்ரிச் போட்டிருக்கும். ஆஸ்ட்ரிச் இல்லாததுனால மதர் வந்து இந்த பிரேயர் அண்ட் மெடிடேஷன் இந்த பர்டிகுலர் இதை அவங்களே தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. இது ரொம்ப படிக்கும் போதே நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பேரா மட்டும் படிக்கிறேன். வியாதியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுதலை பெற. When physical conditions are a little difficult and some discomfort follows, if one knows how to surrender completely before thy will. இது வந்து இந்த என்டையர் கிரியேஷன் மெடிடேஷன் அவ்வளவும் மதர் வந்து சுப்ரீம் கிரியாட்ரிக்ஸ் அந்த அவங்கள நோக்கி எழுதப்பட்டது. அது சம்டைம்ஸ் அவங்க லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் ஓ மதர் டிவைன் மதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேபிட்டல் லெட்டர்ல THY டை அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அவன் அந்த இறைவனை பார்த்து இது அட்ரஸ் பண்ணப்பட்டதுன்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான். When physical conditions are a little difficult and some discomfort follows, if one knows how to surrender completely before thy will, caring little for life or death. நான் வாழறேனோ இறக்குறேனோ ஐ டோன்ட் பாதர். ஹெல்த் ஆர் இல்னஸ், ஆரோக்கியமா இருக்கிறேனோ இல்ல நோய் வாய்ப்படுறனோ ஐ டோன்ட் பாதர். The integral being enters immediately into harmony with thy law of love and life, and all physical indisposition ceases, giving place to a calm well-being, deep and peaceful. இது வந்து மதர் வந்து ரொம்ப இது நமக்கு கேன்சர் வந்தாலும் சரி கோல்டு வந்தாலும் சரி, ஏன்னா ரெண்டுமே வைரஸ்னாலதான் வருது. இப்ப நமக்கு பெரிய ஹார்ட் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்ல சிம்பிள் ஒரு சும்மா படப்படன்னு அடிச்சுட்டு போறது அப்படின்னாலும் சரி, இல்ல எந்த விதமான பிசிக்கல் சஃபரிங் மட்டும் இல்ல, ஈவன் நம்ம வந்து வைட்டல் சஃபரிங், மென்டல் சஃபரிங், ஸ்பிரிச்சுவல் சஃபரிங், வாட் எவர் இட் இஸ், போகும்போது இந்த இந்த சொல்லி 101 ஃபர்ஸ்ட் பேராவை சொல்லி ஏன் நமக்கு வந்து கட்டாயம் நாம் வந்து விடுதலை ஆயிடுவோம் அப்படிங்கிறத வந்து இப்ப மறுபடியும் திருப்புங்கோ, நேர எங்க போறீங்க, அதுல ரொம்ப ஏன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப நல்லா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க மதர். பேஜ் நம்பர் 380, பேஜ் நம்பர் 380, டிசம்பர் 28, 1928. பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் dated December 28, 1928. பேஜ் நம்பர் 380. இது வந்து நான் எத்தனை தடவை படிச்சிருப்பேன் எனக்கே தெரியல. நீங்க வந்து இதை ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு அதோட அர்த்தத்தையும் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களும் விட மாட்டீங்க. ஏன் பார்ப்போம். There is a power that no ruler can command. நம்பர் 1 வந்து பவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு அரசனுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு உயர்ந்த பவர். There is a happiness that no earthly success can bring. எந்த வெற்றியையும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். நம்பர் 2 happiness. There is a light that no wisdom can possess. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. அந்த மாதிரி எந்த ஒரு லைட்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு லைட் நோ விஸ்டம் கேன் கிவ் அஸ். 3வது. 4வது, there is a knowledge that no philosophy and no science can master. அப்பேற்பட்ட ஒரு ஞானம், நாலேஜ். 4வது. 5வது, there is a bliss which no satisfaction of desire can give the enjoyment. எப்பேற்பட்ட ஒரு என்ஜாய் பண்ணி ஆஹா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதையெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம், பிளிஸ். 5. அப்புறம் 6வது, there is a thirst for love that no human relation can appease. இந்த மனித வாழ்வு காமிக்கிற எந்த ஒரு லவ்வும் கொடுக்க முடியாதது டிவைன் லவ். அந்த டிவைன் லவ்க்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒரு தர்ஸ்ட் அது. there is a peace, அது 7வது. 6வது லவ், 7வது that one finds nowhere. இந்த ஒரு ஒரு அமைதி ஒண்ணு இருக்கு பாருங்க, எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் இன் டெத்துன்னு. ஒன்ஸ் நம்ம செத்து போயிட்டோம்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது இல்லையா. அப்போ அதுதான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த டெத்துனாலையும் கொடுக்க முடியாத ஒரு அமைதியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கடைசி எழுதுறாங்க அந்த லைன். அதுலதான் எல்லாமே கிரக்ஸே இருக்கு. இட் இஸ் த பவர், த ஹாப்பினஸ், த லைட், த நாலேஜ், த பிளிஸ், த லவ், த பீஸ்,
that flow from the divine grace. So தெய்வீக கம்பேஷன், கிரேஸ் கொடுக்கறது பாருங்க, கிரேஸ். அது அது இது எல்லாத்தையும் கொடுக்கின்றது. மதர் நிறைய இடத்துல எழுதியிருக்காங்க, டிவைன் கிரேஸ் நெவர் ஃபெயில்ஸ். அப்போ ஸ்ரீ அன்னை அவர்களும் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களும் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த டிவைன் கிரேஸ் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக நம்ம எதை வேணாலும் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்க இடத்துக்கே போறேன். மூங்கை இலை மேலே தூங்கும் மணி நேரைக்கு முன்னாடியே எடுத்தவொடனே ஆரம்பிச்சது. யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சமஸ்திதக நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் எல்லா உயிரிடத்திலும் அன்னையின் வடிவமாக இருக்கிறாரோ அந்த தேவியை, அன்னையை, அந்த அன்னையை வணங்குகிறேன். நன்றி உங்கள் அனைவருக்கும். சார் முருகப்பன் சார், ரவி சார், யுவர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.